மேய்ச்சல் ஆட்டை வாங்கி பாருங்க, அது ஒரு கறி டேஸ்ட்டாக இருக்கும். கன்னியாடை தேர்வு பண்ணது காரணம் என்ன? கன்னியாடு தேர்வு பண்ணேன்னா அம்பாள் மால் கூட அப்படி இருக்காது. காபி சாப்பிட்டு பாருங்க, என் பிள்ளைகளை பூரா வளர்த்தது பூரா. நம்ம பேரு நம்ம ஊரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கோங்க. பேர் மாறி பண்ணுங்க. நாங்கள் ரெட்டியப்பட்டி. சரிங்க. ரெட்டியப்பட்டி, விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டம் ரெட்டியப்பட்டி. வெம்பக்கோட்டைக்கு அருகில் இருக்கு. எத்தனை வருஷமா நீங்க கன்னியாடு வளர்ப்பு ஈடுபடுறீங்க? நாங்கள் இப்போ ஒரு 4 வருஷமா. 4 வருஷமா. இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்தீங்க? இதுக்கு முன்னாடி நாங்கள் விவசாயம் பண்ணோம், டிராக்டர் வச்சுருந்தோம், விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி, நீங்கள் ஒரு ஓனர் மாதிரி இருந்திருக்கீங்க. இன்றைக்கி ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு இப்படி செம்மண் காட்டிலையும் கரச காட்டிலையும் வந்து ஆடு மேய்க்கிறீங்க. இதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுன்னு இப்போ பரவாயில்லாமல் லாபம் இருக்கு. அதனால நாங்கள் வைக்கிறோம். சரிங்க. இல்லை, ஒரு கஷ்டமாக இருக்குமா? இப்போ வெள்ளாமல் முடிஞ்சு போச்சு, பருத்தி காடு எல்லாமே அழிச்சிட்டாங்க, இனிமேல் உழவடிச்சிட்டாங்க. இப்போ நேரம் இறைக்காக நீங்கள் மேய்ச்சல் முறையை மட்டும் தேர்வு பண்ணியிருக்கீங்க. காடுகரை இருக்கா உங்கள்கிட்ட? காடுகரை இல்லை. காடுகரை இல்லை, சும்மா காட்டில் மழை பெய்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். மழை பெய்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். மழை பெய்கிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம பரவாயில்லாமல் எங்கேயாவது 2 மேய்ச்சிக்கலாம். சரிதான். இப்போ கன்னியாடை தேர்வு பண்ணது காரணம் என்ன? கன்னியாடு தேர்வு பண்ணேன்னா ஆடு பார்க்க நல்லா இருக்கும். அதெல்லாம் எந்த பொருள் எடுத்தாலும் கன்னியாடு பார்வை நல்லா இருக்கும். அதான் அருமையான காக்கடா. இது எத்தனை வருஷம் காக்கடாயா? 2 வருஷத்துக்கு குட்டி. 2 வருஷம். நல்லா வளர்ப்பு, அதாவது மேய்ச்சல் முறை வாங்கிட்டு நல்ல வளர்ப்புல இருக்கு. நம்ம மேய்ச்ச பொறுத்து இருக்கு ஆட்டுக்கு. அது ஒரு உண்மைதான். இது என்ன கன்னியாடு தான், ஆனால் இப்போ பங்குற மாதிரி இருக்கு. செங்கனி மாதிரி காமரி காட்டம் விட்டுருக்கேன். இப்போதைக்கு பிறந்தது. இப்போ 4 மாதம் தான் ஆகுது. சரிங்க. நம்மகிட்ட சீனி ஆடு கிடையாதுண்ணா? சீனாடு இருக்கா? ஒரு மணி செவலை ஆடு அந்த சீனி குட்டியை போட்டிருக்கு. சரி. நம்மகிட்ட எத்தனை ஆடு இருக்கு? நம்மகிட்ட 30 ஆடு இருக்கு. 30 ஆடு. இப்போ 2 பேர் இருக்கீங்க, 2 பேர் கூட்டு முயற்சியில் ஆடு மேய்க்கிறீங்க. இது எப்படி உங்களுக்கு நல்லா இருக்குமா? எப்படி? நம்ம ஒரு பேச்சு துணைக்காக ஒரு ஆடை மேய்க்கும். அவருக்கு 10-30 ஆடு இருக்கு, எனக்கு ஒரு 30 ஆடு இருக்கு. அதனால ஒரு பேச்சு துணைக்காக ஆள் வேணும்ல. மடக்கச்சே ஆள் வேணும். அதெல்லாம் ஓடை பேர் தண்ணி உண்ணி குடிக்கணும்னாலும் விட்டுட்டு போய்க்கலாம். ஒரு சோழியா இருந்தாலும் விட்டுட்டு போய்க்கலாம். ஒத்தாசை, ஒரு கல்யாணம் கச்சேரிக்கு போகணும்னா போய்க்கலாம். மனுஷனுக்கு ஒரு சப்போர்ட் தான். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படுது, அப்படிங்கும்போது என்ன செய்வீங்க? பணம் தேவைப்பட்டா 2 கிடா குட்டி இருந்தால் செலவுக்கு கொடுத்துக்குவோம். இந்த நேரம் அன்றாட செலவுக்கெல்லாம்? அன்றாட செலவுக்கு எப்படியாவது கிடைக்கும். அன்றாட செலவு கிடைக்கும். இப்போ இதில் கன்னியாட்டு பாலை பீச்சி குடிப்பீங்களா? குட்டி போய் மிச்சம் குட்டியை வச்சாச்சுன்னா கன்னியாட்டு பாலை பீச்சி காய்ச்சி கூட போட்டுக்கலாம். காப்பி எப்படின்னு இருக்கும்? காப்பி டேஸ்ட் அது மாதிரி இருக்காதுங்க. என்ன சொல்றீங்க? பசும்பால் மால் கூட அப்படி இருக்காது. காபி சாப்பிட்டு பாரு, என் பிள்ளைகளை பூரா வளர்த்தது பூரா ஆடு பழங்க. லட்சுமண எல்லாம் ஒரே இதுதான். ஆட்டுப்பால் குடிச்சு வளர்ந்தவன். ஆட்டுப்பால் குடிச்சு வளர்ந்தவன். சரிதான். நம்ம ஊர்ல ஆட்டை வாங்கிட்டு ஒரு சீனி ஆட்டை அதில் பிடிச்சி நான் வளர்ந்தவங்க. என் பிள்ளைகளை பூரா ஆட்டுப்பாலை வச்சு தான் வளர்த்துருக்கேன். சரி. ரொம்ப சந்தோஷம்யா. சரிங்கய்யா. இப்போ இளைய தலைமுறைகள் வந்து ஆடு வளர்ப்பில் ஈடுபடுறாங்க. ஆனால் ரொம்ப பேர் என்ன பண்ணா பண்ண முறையில் வச்சு அடைச்சி வச்சு வளர்க்காங்க. ஆனால் இந்த மாதிரி மேய்ச்சல் வளர்க்க மாட்டேங்காங்க. அதுக்கு மேய்ச்சல் ஆட்டை வாங்கி பாருங்க, அது ஒரு கறி டேஸ்ட்டாக இருக்கும். அது தனி கறி டேஸ்ட்டாக இருக்கும். சரி. மேய்ச்சல் ஆடு வந்து பல குலை திங்கும். அப்படி. சரிங்க. குலையும் திங்க. அது வந்து ஒரே குலை. அகத்தி குலைன்னா அகத்தி குலை, புல்லுன்னா புல்லு தான். ஆமாம். சரி.